இலங்கையில் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு வருவதற்கு ஏன் பயப்படுகிறீர்கள் என்று அரசாங்கத்தினை பார்த்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்ட விடயம் இப்பொழுது பேசுபொருளாகவும் மாறியிருக்கிறது. அதே போன்று முள்ளிவாய்க்காலில் உயிரிழந்த உறவுகளுக்கு நினைவாலயம் அமைக்கப்பட வேண்டும் என்று ரவிகரன் அவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றார், அதுவும் இலங்கை பாராளுமன்றத்தில். இவை தொடர்பாகத்தான் இன்றைய தினம் நாங்கள் விரிவாக பார்க்க போகின்றோம். இது 2025 ஆண்டு மே மாதம் 12 18 தேதி வரை இன அழிப்பின் பாரமாக தமிழர் தேசமெங்கும் உணர்வு பூர்வமாக கடைபிடிக்கப்படுவது வழமை. இந்த நாட்களில் இலங்கையினுடைய அரசாங்கத்தில் யார் இருக்கின்றார்களோ அவர்களும் இந்த மே 18 வைத்து அரசியல் செய்வது வழமையான ஒரு விடயம். இவ்வாறு இருக்கின்ற போது கனடாவில் தமிழர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு நினைவகத்தை கட்டி முடித்து கடந்த வாரம் திறந்தும் வைத்தனர். இது இனவாதம் பேசுகின்ற அரசியல்வாதிகளுக்கு சாதகமாக முடிந்துவிட இப்போது பதவியில் இருக்கின்ற NPP அரசாங்கத்துக்கும் அழுத்தமாக மாறியது. இந்த விடயத்தை பற்றி எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்றால் அடுத்த வருடம் இவர்களுக்கு வாக்கு கிடைக்காது என்பதை உணர்ந்த NPP அரசாங்கம் கனடாவினுடைய தூதுவரை அழைத்து எச்சரிக்கை விடுத்து அதனை முகநூலில் பதிவு செய்தார்கள். அந்த முகநூல் பதிவிற்கு பல்வேறுபட்ட நபர்களும் பதிலளித்திருக்கின்ற நிலையில் இலங்கையில் தமிழ் தேசிய பிறப்பில் முக்கிய அரசியல்வாதியாக இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் ஒரு கருத்தினை இட்டிருக்கின்றார். அந்த கருத்து பேசுபொருளாக மாறியிருக்கிறது, தக்க பதிலடியாகவும் அமைந்திருக்கிறது. விஜித கேரத் பதிவிடுகின்ற போது ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார், இலங்கையில் இனப்படுகொலை நடந்ததற்கான சரியான சாட்சியங்கள் இல்லை என்று. அதற்கு பதிலடி கொடுத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள், சாட்சியங்கள் இல்லை என்றால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு வருவதற்கு நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள்? இந்த அரசாங்கமும் சர்வதேச விசாரணை வேண்டாம் என்று ஏன் சொல்லுகிறது என்கின்ற கேள்வியை பகிரங்கமாக வைத்திருக்கின்றார். விஜித கேரத் அவர்கள் கூறியது போன்று இனப்படுகொலை நடக்கவில்லை என்றால் சர்வதேச நீதிமன்றத்துக்கு செல்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? சர்வதேச பொறிமுறைக்குள் செல்வதற்கு ஏன் பயப்பட வேண்டும்? தமிழ் ஜெனோசைட் செய்கின்ற விடயங்களை பார்த்து ஏன் பயப்பட வேண்டும்? தமிழர்களுக்கு மாத்திரமில்லை, இலங்கையில் இருக்கின்ற அனைத்து தரப்பினருக்கும் சரியான தீர்வு கொடுப்போம் என்று சொன்ன NPP அரசாங்கம் இப்போது தமிழர்களை வஞ்சிப்பது எதற்காக? இவ்வாறெல்லாம் பல கேள்விகள் எழுகிறது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கொடுத்திருக்கின்ற அந்த பதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பி இருக்கிறது. அது மாத்திரமன்றி தமிழ் தேசிய பரப்பில் தற்பொழுது உணர்வு பூர்வமாக தமிழர்களினுடைய விடயங்களை எடுத்து செல்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முக்கியமானவர். அவர் பேசுகின்ற அவர் பதிவிடுகின்ற விடயங்களும் தமிழ் தேசிய பரப்பில் இப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் இருக்கிறது. எப்படியும் இந்த விடயத்தை வைத்து இனவாத அரசியல் செய்கின்ற கும்பல்கள் இதை பற்றி பேசி தங்களது அரசியல் சுயலாபத்தை தேடத்தான் போகின்றார்கள். தமிழர்களுக்கு நடந்தது இன அழிப்பு தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நாங்கள் தொடர்ச்சியாக குரல் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இவ்வாறான வாரங்களில் எங்களது உறவுகளை மனதில் நிறுத்துவோம். முல்லைத்தீவில் தமிழ் தேசியம் சார்ந்து மக்களினுடைய பிரச்சனைகளையும் மக்களினுடைய இயக்கங்களையும் பேசுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர்தான் துரைராசா ரவிகரன். அவர் அண்மையில் பாராளுமன்றத்தில் பேசுகின்ற போது முள்ளிவாய்க்காலில் நினைவாலயம் கட்டப்பட வேண்டும் என்கின்ற கோரிக்கையை பகிரங்கமாக முன்வைத்திருந்தார். அவர் அந்த கோரிக்கையை முன்வைத்ததற்கான காரணங்களை வடிவாக தெளிவுபடுத்தினார். இலங்கையில் தொடர்ச்சியாக இருந்த பேரினவாத சக்திகள் தமிழர்களை அழித்து கொண்டே இருந்தது. அந்த இன அழிப்பினுடைய அடையாளமாக இப்பொழுது முள்ளிவாய்க்கால் தான் இருக்கிறது. பல லட்சக்கணக்கான மக்கள் கொன்று குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே உறவுகளினுடைய நினைவுகளை சுமந்து இப்போதும் அந்த மண்ணில் எங்களது உறவுகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களது உறவுகளை நினைத்து உருகி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு ஒரு இடம் வேண்டுமாக இருந்தால் அது முள்ளிவாய்க்கால் நினைவாலயமாக இருக்கட்டும். முள்ளிவாய்க்கால் நினைவாலயம் அமைப்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்குங்கள் என்று இலங்கை பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்திருக்கின்றார். அவர் பேசிய காணொளிகளை அடுத்து நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இலங்கை தீவில் காலங்காலமாக தொடர் இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வரும் தமிழர்கள் 2009 நடந்த இறுதிப் போரில் வார்த்தைகளில் வடிக்க முடியாத துன்பத்தை அனுபவித்து இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டனர்.
இறுதிப் போரின் பலிகள் இன்னும் ஆறாத நிலையில் அப்போரில் தமது உறவுகளை இழந்த ஏராளமான மக்கள் இன்னும் தம் உணர்வுகளுடன் நடைப்பணங்களாக வாழ்ந்து வருகின்றனர். தம்மை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்ற ஏக்கத்தில் சின்னஞ்சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஏங்கி தவித்த நிலை, பசி பசி என்று குழந்தைகள் அழுத போது செய்வதறியாத நிலையில் பெற்றோர் கலங்கிய அவல நிலை. பதுங்கு குழியை விட்டு வெளியே வந்தால் தப்ப முடியாது என்று எண்ணி பதுங்கு குழிகளுக்குள்ளேயே தங்கியிருந்த நேரம், அதற்குள்ளேயும் குண்டுகள் விழுந்து உறவுகள் மடிந்த போது உயிரிழந்த தமது உறவுகளை கூட புதைப்பதற்கு இயலாமல் உடலங்களை விட்டு ஓடிய நிலைமை ஆகியவற்றை எண்ணி பாருங்கள். லட்சக்கணக்கில் தமிழ் உறவுகளை பலிகொண்ட அந்த பேரவலம் தமிழ் தேசிய இனத்தின் கூட்டு மன உளவியலில் மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பதில் மாற்று கருத்து இல்லை. இந்த நிலையில் அங்கு உறவுகளை இழந்து தற்போது வாழ்ந்து வருகின்ற மக்கள் தம் உறவுகளை நினைவு கூறுவதற்கு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நினைவிடம் தேவை என்பதை அங்குள்ள மக்கள் ஆதங்கத்துடன் கூறி வருகின்றனர். உயிரிழந்தவரை நினைவு கொள்ளும் விதத்தில் உலகின் மூத்த குடிகளில் ஒன்றான தமிழ் இனம் மிக உயர் நாகரிக பண்பாடுகளை கொண்டுள்ளது. எம் இன வரலாற்றில் மிக அதிகமான மக்கள் உயிரிழந்த எம் உறவுகளை நினைவு கூற ஒரு நினைவு ஆலயம் அமைக்கப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது. ஆழிப்பேரலையால் உயிரிழந்த மக்களுக்கென முல்லைத்தீவில் மட்டுமல்ல பல இடங்களில் நினைவு மண்டபம் கட்டப்பட்டு அதில் உயிரிழந்த ஒவ்வொருவருடைய பெயரும் குறிக்கப்பட்டுள்ளது. இது காலகாலத்துக்கும் உயிரிழந்தோரின் உறவுகளையும் சந்ததியினரையும் நினைவு கூற வழி சமைக்கின்றது. முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் நினைவாக கட்டப்படும் ஆலயத்தின் உயிரிழந்தோரின் பெயர்கள் பொறிக்கப்படுவது தத்தமது உறவுகளை காலகாலத்துக்கும் அவர்களின் சந்ததிகள் நினைவு கூற வசதியாக இருக்கும். எம் இனத்தின் பண்பாட்டையும் பிரதிபலிப்பதாக அமையும். தேசிய பேர் அவலத்தின் சாட்சியாக நினைவு ஆலயம் முள்ளிவாய்க்காலில் மே 18 நினைவு கூறும் இடத்தில் அமைக்கப்பட வேண்டும். பிறந்தவர்களை நாம் அடக்கம் செய்யும் போது கல்லறைகளை அதன் மேல் அமைக்கின்றோம். அந்த கல்லறைகளில் சம்பந்தப்பட்ட உறவுகள் நினைவு தினங்களில் பால் தெளித்து படையல்கள் செய்து படைத்து பூக்கள் சொரிந்து தீபங்கள் ஏற்றி தங்களுடைய மனக்கவலையை உள்ளத்திலிருந்து வெளிப்படுத்தி அழுது ஆற்றுகின்ற அந்த நிலைக்கு எமது மக்களையும் ஈடுபடுவதற்கு ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு எமது மக்களுக்கு அனுமதி தாருங்கள். தயவு செய்து இன ரீதியான செயல்பாடுகளை வெளிப்படுத்தாமல் இன பாகுபாடு காட்டாமல் நாம் முள்ளிவாய்க்காலில் ஒரு நினைவு ஆலயம் அமைப்பதற்கு அனுமதி தாருங்கள் என்றுதான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இவைதான் இன்றைய நாளில் நான் உங்களுக்கு கொண்டு வந்த தொகுப்பு. நாளைய நாளிலும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன்.